கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்தினார் என்ற தலைப்பிலே ஆவியானவர் மறைத்து பேச முடித்திருக்கிறோம். ஆதியாகமம் 24:48 தலை குனிந்து தரை அணிந்து தலை கொண்டு அதன் எஜமானுடைய சகோதரன் மாற்றி வானுக்கு கொள்ள ஏறு வழியாக நடத்தி வந்த எஜமானாகிய இவன் கர்த்தரை சோதத்தான். அப்படி வந்தால் நேர் வழியாக நடத்தி வந்த ஆண்டவர் நேர் வழியாக நடத்தினார்னு சொல்லப்படுது. தலை குனிந்து அழிந்து கொண்டு எஜமானுடைய சகோதரத்தை வானுக்கு கொள்ள நேர் வழியாக நடத்தி வந்த வானே ஆபிரகாம் தேவனாக கர்த்தரை சோதரித்தான். நேர் வழியாக நடத்தினார். ஆபிரகாமுக்கு அந்த பெண் கொல்ல போது எப்படி என்றால் ஆண்டவர் நேர் வழியாக நடத்தி வந்தார் என்று வேதம் சொல்கிறார். அடுத்து ஈசாக்குக்கு முன்கூட்டிய பிரகாரம் விசேஷித்த அடுத்து வேதம் சொல்கிறது. எப்படி நடத்தினார்னா தலை அப்போ யாவுடைய மகள் அவளை கேட்டாருக்கு மில்கால் ஆகோருக்கு பெற்ற குமார்கள் தேலின் மகள் என்றான். அவளுக்கு காதணியையும் அதிலும் கடங்களை போட்டு தலை கொண்டு கத்தலை பயந்து கொண்டு என் அவருடைய சகோதரி குமாரத்தை குமாரனுக்கு கொள்ள என்னை நேர் வழியாக நடத்துவது எதுவாகிய இவனை கர்த்தரை சோதரித்தான். நேர் வழியாக நடத்தினார். நம்முடைய வாக்குகளிலும் திருமண காரியங்கள் வரும்போது கர்த்தர் நேர் வழியாக நடத்தி சுத்தமான மகனை ஏற்படுத்தினால் அங்கே பிரிவினை வராது, கை கஷ்டம் வராது, டைவர்ஸ் வராது. நேருக்கு நேர் வழியாக நடத்தியக்கு இன்றைக்கி ஜனங்கள் ஒப்பு கொடுக்கறதில்ல. எங்கே நிறைய கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, எங்கே நல்ல படிப்பு இருக்குது, அழகு அந்தஸ்துக்கு பெருமை அதுதான் இருக்குது. இன்றைக்கி அவங்களெல்லாம் நேர்வழியாக நடத்தலை. அதை தான் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாட்களில் கணவன் பெருவிரு மனைவி வீட்டில் இருப்பாள், கடவுள் வீட்டில் இருப்பாள். இந்த கடைசியில் டைவர்ஸ் தான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குன்னா அது கர்த்தர் நேர் வழியாக நடத்துறது திருமணம் அல்ல. ஆனால் அப்படி இல்லை. ஆபிரகாமுடைய ஈசாக்கு எல்லாம் அங்கே ஒளிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் அவர் குமாரனுக்கு கொள்ள நேர் வழியாக அடித்து வந்து என் ஆபிரகாமுக்கு தேவனாக கர்த்தரை சோதரித்தான். நேர் வழியாக நடத்தினார். ஒரு கரபா சங்கரபசியா அதெல்லாம் அரிமார்த்தவில்லை என்றால் நேர் வழியாக நடத்தணும். திருமண காரியத்தில் அவர் என்ன சொல்கிறாரோ அது கீழ்படுத்தி செய்யும்போது அது ஆமை இருக்கும், அது ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்க்கை முழுவதும் ரட்சிப்பாக இருக்கும், சமாதானம் இருக்கும். அந்த எந்த பொல்லாங்க வராது. அதனால் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து நேர் வழியாக ஆபிரகாமுடைய ஈசாக்கு எப்படி முன்கூர்த்து நடத்தினாரோ அப்படி நடத்துமானால் அது ஒரு குறையும் இருக்காது, நிறைவாக இருக்கிறது. ஏசியா 40வது அதிகாரத்திலே மேய்ப்பதை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் புயத்தினால் சேர்த்து தம் மடியினாலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். மேய்ப்பதை போல தமது மந்தை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டியை புயத்தினால் சேர்த்து அடியிலே சுமந்து மெதுவாக நடத்துவாராம். மேய்ப்பன் மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை புயத்தினால் சேர்த்து மடியிலே சுமந்து கரவுளாடுகளை மெதுவாக நடத்தும். மேய்ப்பன் எப்படி ஆடுகள் நடத்துகிற சபை ஊழியக்காரர் நடத்துகிறாங்க, அதே போல் கர்த்தர் நடத்தணும். அதுதான் நடத்துதல். அங்கே தான் ஒரு வெளிச்சம், மகிமை, வல்லமை இருக்கும். மாம்சத்தினால நடத்தக்கூடாது, ஆவியான் நடத்தணும்.
ஆவியானவர் எங்கே உண்டோ அதில் உண்டு. அல்லத்தினால் அல்ல, பராக்கிரமத்தின் ஆவியினால் அது எங்கே ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மந்தை நடத்துவார்னால், சபையை நடத்துவார்னால் எப்பவுமே ப்ளஸ்ஸிங் இருக்கும். 24 மணி இருக்கும் ஆவியாக நடத்தக்கூடியது. மாம்சம் நடத்திச்சேன்னா அது சீரவாக தான் இருக்கும். அங்கே எழுப்பும் இருக்காது. ஆத்மாக்கு கூட்டி சேர்க்கப்பட மாட்டாங்க. அந்த மந்தை அழிஞ்சு போயிடும். அதனால் ஆவியான நடத்தணும். எந்த மந்தைனாலும் பரிசுத்த ஆவி நடத்தினால இங்கே சொல்லப்பட்ட வசப்பாரும் இயக்குவனை போல தமது மந்தை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை வேத்தினால் சேர்த்து அவரது மடியிலே சுமந்து கரவலாடு மெதுவாய் நடத்துவார். அது மெதுவாய் நடத்துவார் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வருஷம் பார்க்கும்போது ஏசியா 48:15 6 வருஷம் சொல்கிறது. சிறுவையில் பசாய் இருக்கிற மீட்பராய் கர்த்தர் சொல்கிறாவது, புறக்கரை ஒன்று போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு அடைகிற உன் தேவ கர்த்தர் நானே. அந்த வேறு சொல்கிறது எப்படி என்றால், இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராய் கர்த்தர் சொல்கிறாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவ கர்த்தர் நானே. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற சொல்கிறாவது, பிரயோஜனமாய் இருக்கிற உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற கர்த்தர் நானே. அப்போது கர்த்தரே நடத்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஏசியா 58:11 ஆண்டு வார்த்தை சொல்லப்பட்டது, கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி. கர்த்தர் நடத்துகிறனா அனை தினமும் ஒரு நிமிஷமும் ஒரு மணி நேரமும் ஒரு நாளும் ஒரு மாதம் கர்த்தரே நடத்தணும். வேறு ஊழியங்களில் என்னைக்கு ரெசிப்பை எனக்கு கர்த்தர் ஊற்றினாரோ, என்னைக்கு அபிஷேகம் ஊற்றினாரோ, எனக்கு மனது நேர்த்தான அந்த நாள்லேருந்து இந்த நாளும் கர்த்தரே நடத்துகிறார். அதிசய பெறக்கா சொல்லி தருகிறார். எத்தனையோ ஊழியக்காரர்கள் அவங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு எப்படி ஜெபிக்கணும், அபிஷேகங்கள் பெற்றுக்கொள்ளணும், அந்நிய பாசை பெற்றுக்கொள்ளும், கரங்கள் பெற்று பல டீம்களை நாங்கள் ஆவியாக நடத்தியிருக்கிறோம். எல்லாம் நடத்தியிருக்கோம். அது ஆவியில் கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வரிசையான காலங்களில் உன் ஆத்மாவை தெரிவித்தாக்கி எலும்புகளை நினைவுதாக்குவார். நீ ஈர்ப்பாற்றலான தோட்டத்தை போலவும் ஈர்விட்டு போலே இருப்பார். நித்தமும் நடத்தி யாத காலங்களில் ஆத்மாவை தெரிவித்தாக்கி உன் எலும்பு நிர்மாக்குவார். நீ நீர்ப்பாற்றோட்டத்தை போலவும் யாத நீர்விட்டு போலே இருப்பார். கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வருஷான காலங்களில் ஆத்மாவை தெரிவித்தாக்கி எலும்புகளை நிர்மூலத்தாக்குவார். நீ நீர்ப்பாற்றத்தோட்டத்தை போலவும் ஈர்விட்டை போல இருப்பாய் என்று சொல்கிறது. இப்போ கர்த்தர் நடத்தக்கூடிய ஒரு மகன் மகள் ஒரு குடும்பம் சபை எப்படி இருக்குன்னா, நித்தமும் அதிதினம் வருஷத்தின் 360 நாளும் அவர் நடத்துவார். நடத்தி மகா வருஷான காலம் வந்தாலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார். உன் எலும்புகளை எல்லாம் நினைமில்லதாக்குவார். நீ நீர்ப்பாற்றோட்டத்தை போலவும் இருப்பாய் என்று ஆண்டு சொல்கிறார். அருமையான தேவத்தன்மை கர்த்தர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மகனும் நித்தமும் நடத்துவார். மகாபட்சான காலில் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீர்ப்பாற்றோட்டத்தை போலவும் தாத நீரிட்டு போலும் இருப்பாய் என்று கர்த்தர் சொல்கிறார். ஊரப கரபா சங்கரபசியா ஆண்டவரே, ஆவியானவரே, கர்த்தர் இந்த நிகழ்ச்சியை நித்தமும் நடத்தும். நடத்தி மகாவர்ஷியான காலங்கள் உன் ஆத்மாவை அவங்களுடைய ஒவ்வொரு ஆத்மா தெரிவித்தாக்கி எலும்புகளை இனமில்லத்தாக்குவார். நீர்ப்பாற்றான தோட்டத்தை போலவும் நீர்ப்பாற்று தோட்டத்தில் உள்ள மரம் செடிகளெல்லாம் தலை தோங்கி செலுத்தி வருகிறோம். அங்கே பச்சையாக தான் இருக்கும், செழிப்பாக இருக்கும். அங்கு நடக்கூடிய பயிர் வகைகளாக இருக்கலாம், மரம் செடி கொடிகள்லாம் அங்கே வறட்சியே இருக்காது, எப்பக்கமும் செழிப்பாக இருக்கும்.
எப்படி ஏதேன் தோட்டத்து மாதிரி இருக்கும். அதான் ஆண்டு சொல்கிறார் இருக்கும். இப்போ கர்த்தர் யுத்தம் நடத்த குடும்பம் எப்படி இருப்பாங்க? வறட்சி இருக்காது, சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், அற்புதம் இருக்கும், ஆழ்த்து இருக்கும், ஒரு குறைவு இருக்காது. அந்த குடும்பம் நீர் பார்த்து வந்து இப்போ நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். அத்தியை 15 வாயை முதல் திறப்பே உலக தோட்டம் முதல் அரை போல வெளிக்கடத்து வந்து தீர்க்கரிசி உரைக்கப்பட்டது, அரை நடந்தது. எல்லா விளக்கையும் நான் கொடுத்து வைத்திருக்கிறேன், எல்லா விளக்கை எரிகிறது. ஒரு ஆவி இங்கே வராதபடி தடை பண்ணிவிட்டேன், கேட்கறங்க வராதபடி தனிவிட்டேன். கர்த்தர் கட்டுண்டவர்களே கற்றுக்கிறார், இதயத்தில் பெயரில் உள்ளவர்களை சுகமாக்குறார். 2 மகள் ஒரு வீட்டில் இருக்காள். அதில் ஒரு மகளுக்கு இதயத்தில் பெயர் வேணும், இப்போவே சுகம் பெற்றாச்சு. ஒருக்கு வீட்டை விட்டு வெளியே போகணும், நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத, இந்த இருக்கிற வீட்டில் இரு. அதான் ஒன்று, அந்த வீட்டை விட்டு வெளியேனா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர மாட்டாய். ஒரு குழந்தை பிறக்கும்போது ஒரு தாய் மறிக்க இருக்கிறாள், அதை கர்த்தர் காட்டுகிறார். ஜோம் பண்ணிக்கிடுங்க. 6 வாரத்துக்குள்ளே ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கிறது, தாய் மறிக்கிறது, கர்த்தர் காட்டுகிறார். ஜோம் பண்ணிக்கிடுங்க. ஒரு வாகனத்தில் ஒரு போகும்போது விபத்தில் அடிபட்டு விழுந்து எடுக்கிறார். யாருக்கெல்லாம் வாகனம் இருக்கோ ஜெபம் பண்ணுங்க, அப்போ அந்த விபத்து வராது. 90 நாட்களுக்குள்ளே வீட்டில் 3 அற்புதம் நடக்கிறது. என் மகனை கேள், என் மகளை கேள், கலக்காத திகையாத நினைத்து பாராத ஒரு தலைவர் சென்னையில் வரணும், அதை நீங்கள் பார்ப்பீங்க. 3 மகள்கள் ஒரு வீட்டில் இருக்கிறார். அதில் ஒரு மகளுக்கு அற்புதம், ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிற இல்லை ஒரு பிள்ளைக்கு அற்புதம். ஆசீர்வாதங்களும் அற்புதங்களும் வந்தாச்சு. எல்லா ஆசீர்வாதமும் தேடி வரப்போகுது. 1ஆம் வாரத்துக்குள்ளே ஒரு அற்புதமா, 2 அற்புதமா, 3 அற்புதமா, பல அற்புதம் வரும். விளக்க நான் நிறையா கொளுத்தி வச்சுருக்கிறேன். இந்த ஊழியம் உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஊழியமாக மாறப்போகுது. எல்லோரும் கண்டு சந்தோஷப்படுங்க. வருகைக்குள்ள அடையாளத்தை ஆண்டு சொல்லிவிட்டார். ஒரு கலர் இந்த ஊழியத்துக்கு ஆண்டு விட்டு போகிறார். அந்த கலரை விட்டு எது உலகத்தை மரணம் கிடையாது, ஆவியான விட்டுவார். அதில் அந்த தண்ணீர் வந்து தீவ தண்ணீர், அதை குடிக்கிறவர்களாம் பாய்க்க வாங்க பாய்கள். அப்படிப்பட்ட கிணறு வெட்ட போகிறார். அது இயேசுவின் கரம் தான் கிணறு வெட்டோம். உலகத்தில் மனுஷன் வெட்டுக்கிற இல்லை. அந்த கரத்தில் தண்ணீர் குடிக்கும்போது அது தாகம் தீர்க்கும், அது சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், வியாதி போகும், பாவம் போகும், தாபம் போகுது. எந்தெந்த கரைகள் இருக்கோ அது கழுவப்படும். 1.5 மாதத்துக்கு பிறகு அந்த கிணறு வெட்ட போகிறார். வெட்டுவார், வெட்டிட்டார். கிளைகள் எல்லாம் நடுங்கி விழும், விக்கிரங்கள் நடுங்கி விழும். கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வந்து விட்டார்கள். மிகாவில் தூதங்க தான் இருக்கிறான். தேவனுடைய சித்தம் நடக்கும். ஒரு கதவு, அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறந்து விட்டார். எந்தெந்த ஆசீர்வாதத்தை இந்த ஊழியத்தை தரைவன்மை எல்லாம் தந்து மகிழ்ச்சி, சமாதானம் தந்து வரும். 1ஆம் மாதத்துக்குள்ளே இந்த உலகெல்லாம் போயிடும். எல்லோரும் கண்டு பேப்படைவார்கள். நான் சொன்ன வார்த்தை என் வார்த்தை, அதெல்லாம் நிறைவேறும். ஒரு தேவ தூது எப்போதும் பழுத்து வரும். கர்த்தர் அற்புதம் செய்வார், செய்து விட்டார். இந்த ஊழியத்துக்காக விசேஷமாக ஆர்வத்தோடு தேவிக்கும்படி அன்பாய் கஷ்டமாக கேட்டுக்கிறேன். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, அம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.